لم يأت نذيرك في نذر مثل تو نشد پیدا جانا لم يأت نذيرك في نذر مثل تو نشد پیدا جانا जगराज को ताज तोरे सर सो है तुझको शहे दूसरा जाना अल बहरु अल्ला من فيك سطوفا شربا من فيك سطوفا شربا मंझदार में हूँ या रसूल अल्लाह मंझदार में हूँ बिगड़ी हवा मोरी नैया पार लगा जाना अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन अस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन अशरफिल मुरसलीन व अला आलिहि व सहबिहि अजमईन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد الذي هو قطب الجلالة وشمس النبوة والرسالة والهادي من الضلالة والمنقذ من الجهالة صلى الله عليه وسلم صلاة دائمة الاتصال وتوالي متعاقبة بتعاقب الأيام والليال கண்ணியத்திற்கும் மகோனதம் நிறைந்த இந்த சபையிலே சமூகம் அளித்திருக்கக்கூடிய மரியாதைக்கும் உரிய என்னுடைய ஆசிரிய பெருந்தகைகளே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமந்த பிரியத்திற்குரிய நேசத்திற்குரிய உம்மத்தார்களே, அருமையான சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற இஸ்லாமிய காணிக்கையை நான் சமர்ப்பித்து எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாகிய இந்த உரையை நான் துவக்குகிறேன். அருமைக்குரியவர்களே, ஆஷிக் ரசூல் அல்லாமா அலா ஹதரத் பரேலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யார் தளித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான ஒரு காதல் கவிதையிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கொண்டு நான் துவக்கினோம். அதில் அலா ஹதரத் சொல்லுகிறார்கள், நாயகமே, உங்களை போன்ற ஒரு படைப்பை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் படைக்கவில்லை. அப்படி ஒரு படைகோளம் இனி வரப்போவதும் இல்லை. நாங்கள் நாயகமே உங்களுடைய அடியார்கள், உங்களுடைய நேசர்கள், உங்களுடைய உம்மத்துகள். எங்களுடைய வாழ்க்கைகளும் நிலைகளும் மிகவும் கஷ்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். மிகவும் சிக்கல்களுக்கும் சிரமத்திற்கும் உள்ளாகி இருக்கிறோம். மனதிலே கடுமையான சஞ்சலங்களை கொண்டிருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், கடுமையான புயலினுடைய அமளி துமளியிலே சிக்கிக்கொண்ட ஒரு படகை போல எங்கள் வாழ்க்கை இருக்கிறது. சிக்கிக்கொண்ட ஒரு படகு எப்படி தத்தளிக்குமோ அப்படி நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய படகை நீங்கள் தள்ளி எங்களை கரை சேருங்கள் நாயகமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உருகி வேண்டுதல் செய்கிறார்கள். ஏனென்றால்
பெருமானாரை தவிர, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர நம்மை கரை சேர்க்க சக்தி படைத்தவர்கள் யாரும் இல்லை. ஏனென்றால் இந்த சமூகத்தின் மீது நேசம் கொண்ட, உண்மையான பாசம் கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகம் மாத்திரமல்ல, உலகம் ஒட்டுமொத்தமும் நல்லுறவை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அமைதி கொண்டவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் மனங்களிலே சாந்தி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு இடையிலே ஒரு மனிதனுடைய இயற்கையினுடைய குறைபாடுகள், நிறை குறைகள் இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள், இந்த சமுதாயம் சஞ்சலமற்ற சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். விட்டுக் கொடுக்க சொல்கிறார்கள், பழி வாங்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அல்லாஹ்வினுடைய அருளால் உத்தரவின் பேரில் ஹிஜ்ரத்தினுடைய யாத்திரை செய்கிறார்கள். வரலாற்றிலே அது 622ஆம் ஆண்டு நிகழ்கிறது. நிகழ்ந்த மாத்திரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? மதீனாவில் அமைதியை நிலைநிறுத்துவதுதான். மதீனாவில் அமைதி நிலைநிறுத்துவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த அந்த சாணக்கிய முன்னேற்பாடு இருக்கிறதே, உலகத்தில் எந்த காலத்திலும் எடுக்கப்படாத ஒரு முன்னேற்பாடு. பிற்காலத்தில் எடுக்கப்படக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் அதுவே அடித்தளமாக அமைந்திருக்கிறது என்று வரலாறு சுட்டி காட்டுகிறது. சஹீஃபத்துல் மதீனா, மீசாக்குல் மதீனா, மதீனா ஒப்பந்தம், கவீனன்ட் ஆஃப் மதீனா, மதீனா சாசனம் என்று உலகிய வரலாற்றில் பதியப்படுகிற அந்த சாசனம் அன்று வாழ்ந்த மதீனாவில் வாழ்ந்த அனைவர்களையும் அது உருவகப்படுத்துகிறது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இழந்துவிட்டு பெருமானாருக்காக வந்த முஹாஜிர்கள், அங்கே வாசம் செய்யக்கூடிய அன்சாரிகள், ஏறக்குறைய 13 கோத்திரத்தார்கள், அவுஸ் ஹஜ்ரத் உள்பட 13 கோத்திரத்தார்கள், இவைகள் அனைவரையும் ஒருமுகப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதரிக்கிறவர்களுக்கும் எதிராக நிற்கக்கூடிய நயவஞ்சக கும்பலை எதிர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் தொட்டுவிட முடியாத அளவிற்கு ஒரு சாசனத்தை உருவாக்குகிறார்கள். ஏறக்குறைய 47 கிளாஸஸ் என்று சொல்கிறார், 47 உட்பிரிவுகளை கொண்ட அந்த சாசனத்தை உருவாக்கி நாம் எல்லோரும் சகோதரர்கள், நம் சகோதரர்களில் ஒருவருக்கு ஒன்று ஏற்பட்டு விட்டால் இன்னொருவர் வர வேண்டும் என்று குலத்திற்குள்ளால் கோத்திரத்திற்குள்ளால் நட்புறவை ஏற்படுத்திவிட்டு ஒருவருக்கொருவர் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மனிதனுடைய உரிமைகளை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று ஏறக்குறைய நீண்ட நெடிய சாசனம். அதை உலகம் அதிசயித்து பார்க்கிறது. அந்த சாசனம் கவீனன்ட் ஆஃப் மதீனா என்று அழைக்கப்படுகிறது. வரலாற்றின் ஆசிரியர் எழுதுகிறார்கள், the first written constitution, a landmark document for democracy and human rights. உலகத்தில் உருவாக்கப்பட்ட மனித உரிமைக்கான, மனித நேசத்திற்கான, சகோதரத்திற்கான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சாசனம், ஒரு அடித்தளம், ஒரு சட்டைய பட்டயம் என்று வரலாற்றாசிரியர் குறிப்பிட்டு விட்டு சொல்கிறார்கள். இந்த வரலாற்றினுடைய பெருமை மிக்க மதீனாவின் மீசாக்குல் மதீனா என்று அழைக்கப்படுகிற மதீனா சாசனம் தான் இரண்டாவது உலகப் போருக்கு பின்னால் சிறந்து கிடைக்கக்கூடிய இந்த நாடுகளை, ஏறக்குறைய 50க்கு மேற்பட்ட நாடுகள் எல்லாம் ஒன்று திரண்டு ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சபையை நிர்வகிக்கிறார்கள். அது நிர்வகிக்கப்பட்டு 3 ஆண்டுகளில் 1948ஆம் ஆண்டு யுனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்பதை ஐநா சபை உருவாக்குகிறது. மனித உரிமைக்கான சாசனம் இந்த உலகத்தில் 1948 உருவாக்கப்படுகிறது. பெருமானார் 662வது ஆண்டிலே உருவாக்கிவிட்டார்கள். 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கி விட்டார்கள். சொல்லுகிறார்கள், பெருமானாருடைய இந்த ஒப்பந்தம் இருக்கிறதே, இதுதான் ஐநா சாசனத்தினுடைய
அடிப்படை. நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை பார்ப்பீர்களேயானால் பெருமானாருடைய வார்த்தை அங்கு நகலெடுத்து பதியப்பட்டிருப்பதை போன்று இருக்கும் என்று மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, இந்த உலகம் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமைத்துவத்தை, அவர் கற்றுத்தந்த பாதை உன்னதமானது என்று மிகப்பெரிய வரலாற்று கிப்பன் போன்றவர்கள், லீ மார்டின் போன்றவர்கள், தாமஸ் கார்லைல் போன்றவர்கள், பெர்னார்ட் ஷா போன்றவர்கள், ஏன் நம்முடைய தேசிய தந்தை மகாத்மா காந்தி போன்றவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், பெருமானார் கட்டித்தந்த அந்த பாதை இருக்கிறதே, அதை ஒரு மனிதன் பின்பற்றினால் அவனுடைய இல்லமும் உள்ளமும் உலகமும் நிச்சயமாக அமைதி பெறும் என்று சொல்கிறார்கள். உள்ளத்தில் அமைதியை மிஞ்சிய, நம்முடைய மன சாந்தியை மிஞ்சிய செல்லும் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய மனதை வேதனைப்படுத்த, உங்கள் மனதை, பிறருடைய மனதை விட்டு விடுங்கள், உங்கள் மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய எந்த ஒன்றையும் நீங்கள் முன்னெடுத்து செய்து விடாதீர்கள் என்று பெருமானார் வலியுறுத்தி, வாழ்க்கை முழுவதும் வலியுறுத்தி வருகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அடிப்படையாக கொண்டுதான் சொல்லுகிறார்கள், அருமை மக்களே, உங்களுடைய உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள், சிலத்துர் ரஹம், உங்களுடைய உறவுகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். பெருமானாருடைய கடைசி நேரம், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பிரிந்து செல்லக்கூடிய நேரத்தில் பெருமானார் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டிருப்பதாக வரலாறு பதிவு செய்கிறது. அர்ஹாமக்கும் அர்ஹாமக்கும், உங்களுடைய குடல்வாய் ஜனங்களை, உங்களுடைய உறவுகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், அதிலே நீங்கள் எந்த விதமான குறையும் வைத்து விடாதீர்கள். உறவுகளை பேணுவதை போன்று ஒரு சிறந்த ஒரு செயல் நிச்சயமாக ஒன்று இருக்க முடியாது. ஒரு மனிதன் இபாதத் செய்கிறான், கடமையை செய்கிறான், அது அவனுக்கும் இறைவனுக்கும் இடையிலே உள்ளது. கடமையை செய்தால் அதற்குரிய கூலி, கடமையை செய்யவில்லை என்றால் அதற்குரிய பரிகாரம் அல்லாஹு தஆலா என்ன நாடுகள் தண்டனையும் கொடுக்கலாம், மன்னிக்கலாம். ஆனால் உறவுகளை பேணுவதிலும் ஹக்குகளை பேணுவதிலும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அவன் எந்த விதமான ஒரு மாற்று வழியை, அதை விட்டு செல்லக்கூடிய எந்த ஒரு கர்மத்தையும் அல்லாஹ் ஆதரிப்பதில்லை. எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளை பேர்வதை வலியுறுத்திய வருகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபிகள் கூட இருக்கிறார்கள், அங்கே ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதர் வந்து பெருமானாரிடத்தில் கேட்கிறார், அஹ்பிர்னி பி அமலின் யுத்கில்னி அல் ஜன்னா. நாயகமே, திடீர்னு கேட்கிறார், நாயகமே ஒரு அமல், ஒரே ஒரு அமல் எனக்கு சொல்லுங்க, ஒரு அமல் சொல்லுங்க, நான் அந்த அமலை செஞ்சுட்டு சொர்க்கத்துக்கு போயிடணும். சஹாபாக்கெல்லாம் ஒரு எரிச்சல் அடைகிறார், மாலகு மாலகு, இதுக்கு என்ன ஆயிட்டு என்ன ஆயிட்டு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதிப்படுத்துகிறார்கள். அமைதிப்படுத்தி விட்டு சொல்லுகிறார்கள், அரபுன் மாலகு, அவருக்கு என்ன, அவருக்கு ஏதோ தேவை இருக்கிறது, நீங்க ஏன் கோவப்படுறீங்க, விட்டுருங்க, அவர் கேட்கிறார் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வை வணங்குங்கள், ஒலா துஷ்ரிக் பிஹி ஷையா, எந்த ஒன்றை இணை வைக்காதீர்கள், ஓ துகீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஓ துஅத்தி ஸகா, ஸகாத்தை கொடுங்க. இதெல்லாம் என்ன, ஒரு வெளிப்படையான ஒன்று, கடமைகளில் ஒன்று, இதெல்லாம் தெரிந்த ஒன்று. பிறகு சொல்கிறார்கள், ஓ தஸ்ஸீலுர் ரஹம், இந்த இபாதத்துகளுக்கெல்லாம் உடன் உங்களுடைய உறவுகளை, குடல்வாய் ஜனங்களை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். உங்களுடைய உறவுகளை பேணுவதன் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலாவின் கருணை உங்களிடத்திலே நிச்சயமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றிணைந்து இருப்பதை பற்றி வலியுறுத்தி வருகிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெருமானார் சொன்னாங்க, அல் முஃமினு கல் புன்யான், ஒரு மோமினாகிறவன் ஒரு கட்டடத்திலே உள்ள ஒரு செங்கலை, பூசி மெழுகப்பட்ட செங்கலை போன்றவன், ஒரு செங்கலை கொடுத்தா எல்லாம் உந்துரும் இல்லையா, அந்த செங்கலை போன்று நீங்கள் ஒன்றாக இருங்க, சுத்து பாதுகு பாதா என்று சொல்லுகிறார்கள். நீங்க ஒற்றுமையாக இருங்க, ஒற்றுமையா இருங்க, அதுதான் பெருமானாருடைய வார்த்தைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மோமின் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒரு மோமினுக்கு உதாரணம் என்ன தெரியுமா, ஒரு மோமினுக்கு உதாரணம் என்ன தெரியுமா, மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ துஆத்திஃபிஹிம் மிஸலல் ஜஸத். ஒரு மோமின்களுக்குடைய இடையே உள்ள உறவு ஒரு உடலை போன்றது. நேசிப்பதிலும் சரி, ஒருவருக்கொருவர் நேசிப்பதிலும் சரி, ஒருவருக்கொரு உதவி செய்வதிலும் சரி,
இரக்கம் காட்டுவதிலும் சரி ஒரு உடலை போன்றவன் ஒரு மோமின். இதஸ்தகா மின்ஹு உதுவுன், ஏதாவது ஒரு உறுப்பில ஒரு நோவினை ஏற்படுகிறது, ஒரு நோய் ஏற்படுகிறது என்று சொன்னால் ததாஅ லஹு சாயிரல் ஜஸத், அந்த அனைத்து உறுப்புகளும் அந்த வேதனை அனுபவிக்கிறது. கண்ணில் வேதனை வருது, உடல் ஃபுல்லா வலிக்குது, அன்றைக்கு தூக்கம் இல்லாமல் நாம் ஆகிறோம். இந்த அளவுக்கு காய்ச்சல் வந்துருது. ஒரு உடலில் ஒரு பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த வேதனை இருக்கிறதே, அந்த வேதனை எல்லா பகுதிகளையும் உடலின் ஒவ்வொரு நரம்புகளையும் சதைகளையும் பாதிப்பதை போல ஒரு மோமினுக்கு ஒன்று வந்துவிட்டால் அது இன்னொரு மோமினை கவலையில் ஆழ்த்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, நன்றாக சிந்தித்து பார்க்கிறோம். நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கிறது? குடும்பத்தின் உறவுகள் எப்படி இருக்கிறது? குடும்பங்கள் எப்படி இருக்கிறது? சின்ன பின்னப்பட்டு சிதைந்து, ஒரே குடலில் வந்தவர்கள், ஒரே வாரிசில் வந்தவர்கள், ஒரே குடும்பத்தில் வந்தவர்கள், ஒரே வீட்டில் வந்தவர்கள், ஏன் ஒரே வயிற்றில் வந்தவர்களும் கூட பிரிந்து சின்ன பின்னப்பட்டு சின்னஞ்சிறு விஷயங்களுக்காக நாம் பிரிந்து நிற்கிறோம். அருமைக்குரியவர்களே, ஒரு மனிதன் செய்யக்கூடிய, ஒரு மோமின் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் பெருமானாருக்கு அறிவிக்கப்படுகிறது, காட்டப்படுகிறது, சந்தோஷப்படுகிறார்கள். அதனை போன்று சர்வமும் காணக்கூடிய சக்தி பெற்ற, சக்தி கொடுக்கப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய நன்மைகளை பார்ப்பதை போல நம்மிடையே ஏற்படக்கூடிய சஞ்சலங்களையும் வேதனைகளையும் தீமைகளையும் பார்க்கத்தானே செய்வார்கள். பெருமானாரை வேதனைப்படுத்துகிறோம் தானே நாம்? பெருமானார் எங்கே இருக்கிறார்கள்? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மதீனாவில் இருக்கிறார்கள் என்று. எங்கும் இருக்கிறார்கள். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், உங்களிடையே ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளும் மா சிவல்லா, அல்லாஹ் என்று ஒவ்வொரு பொருளும் அனமின் நூர் இல்லா, நான் அல்லாஹ்வின் ஒளியில் என்றும் உள்ளவன், குல்லு ஷைஇன் மின் நூரி, அனைத்து வஸ்துக்களும் என்னுடைய நூறில் என்று உள்ளது என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம எங்க இருக்கிறோம்? நம்முடைய உள்ளமைக்கும் பெருமானாருடைய உள்ளமைக்கும் தொடர்பு இல்லாமல் நம்ம எப்படி இருக்க முடியும்? பெருமானாருடைய நூறு அல்லவா நாம்? ஒரு மனிதன் என்பவன் பெருமானாருடைய நூறு, அவன் நூறுல்லாஹ். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பெருமானாருக்கு காண்பிக்கப்பட்டு அவர்கள் பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுவதை போல நாம் செய்யக்கூடிய தவறான விஷயங்களோ, பிறருக்கு ஏற்படுத்தக்கூடிய நஷ்டங்களோ கஷ்டங்களோ, பிறரை நாம் வஞ்சிப்பதோ மனசால் கஷ்டப்படுத்துவதோ பெருமானாருக்கு கஷ்டத்தை நிச்சயமாக தரும். பெருமக்களே, பெருமானாருடைய உம்மத்துகள் என்று சொல்லுகின்ற நாம், பெருமானாருடைய ஆஷிக்குகள், நேசர்கள், காதலர்கள் என்று சொல்லக்கூடிய நாம், அதில் பெருமை கூடியப்படக்கூடிய நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? இந்த உலகத்தில், இந்த உலகம் அழிந்து போகக்கூடிய உலகம். இன்று இருக்கிறவன் நாளை இல்லை. திடீரென்று மரணம் அணைத்துக் கொள்கிறது. நன்றாக இருக்கக்கூடிய ஒருவன் திடீரென்று வீழ்ந்து விடுகிறான். நன்றாக இருக்கிறவனுடைய தௌலத்துகள் பிடுங்கப்பட்டு விடுகிறது. இறுதியில் இருப்பவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்கிறான். இதுதான் உலகம். இந்த நிரந்தரமற்ற உலகத்தில் ஒன்றே ஒன்றுதான், சற்று நிதானம் மாத்திரம் நாம் பட வேண்டும். ஒரு சின்ன நிதானம், ஒரு சின்ன பொறுமை. பிரச்சனைகள் வராமல் அல்ல, உலகத்தில் நிச்சயமாக பிறப்பனை உண்டும், காலங்கள் போக பிரச்சனை வரும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள், ரசூலுடைய நேசம் கொடுக்கப்பட்டவர்கள் சற்று சிந்தனை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். நாம் எதிர்க்கக்கூடியவர்களோ நம்மை எதிர்ப்பவர்களோ எங்கிருந்து வந்தவர்கள் அல்ல, நம் குடல்வாய் ஜனங்கள். நாம் புரிவதிலோ அவர்கள் புரிவதிலோ சில வேறுபாடுகள், வித்தியாசங்கள் இருக்கலாமே ஒழிய, யார் யாரை ஒருவன் அங்கே வீழ்ந்து கடந்தால் ஓடி வருபவன் குடல்வாய் ஜனங்கள் தான் ஓடி வருவார்கள். உலகத்தில் எங்க நம்ம போறோம்? ஒன்னாதான் இருக்க போறோம் இல்லையா? எனவே அருமைக்குரியவர்களே, இந்த சிலத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்றை, இந்த முக்கியமான ஒன்றை நீங்கள் வாழ்க்கையிலே பேணிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய கண்காணிப்பு நம் மீது இருந்து கொண்டே இருக்கிறது. அருள் பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களே, லா ததுகுலு ஷௌகத்து ஃபீ ரிஜ்லி அஹதிக்கும் இல்லா வஜத்து அலமஹா. ஒரு மனிதன், ஒரு மோமின் இருக்கிறான், மனிதன் என்று வைத்துக் கொள்வோம். அவனுடைய காலிலே குத்தக்கூடிய முள் இருக்கிறது, சாதாரண முள்.
அந்த முள் குத்தப்பட்டவனுக்கு வேதனையை தருவதற்கு முன்னால் அந்த வேதனையை நான் உணர்கிறேன் என்று சொல்கிறார்களே. நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு முள்ளினுடைய வேதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்கிறார். இந்த வார்த்தையில் நமக்கு நம்பிக்கை உண்டுதானே? இந்த வார்த்தையை நாம் உணர்ந்து கொள்கிறோமோ, அனுபவபூர்வமாக பார்க்கிறோமோ இல்லையோ? பெருமானார் சொல்லிய வார்த்தை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய வார்த்தை. இந்த வார்த்தையில் நாம் நம்பிக்கை கொள்கிறோம். நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன துயரம், ஒரு சின்ன துன்பம், ஒரு அசௌகரியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள் பெருமானார். எனவேதான் ரஹீம், உறவுகள் என்கிற அந்த விஷயத்தை நாம் மிக ஆழமாக நாம் கடைபிடிக்க கடமைப்படுகிறோம். நம் இது கடமையாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உறவு முறை இருக்கிறதே, அது மிகவும் உன்னதமானது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அர் ரஹீமு ஷிஜ்னத்தும் மினல்லாஹ். உறவுகள் இருக்கிறது, அது மனைவி மக்களாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், குடல்வாய் ஜனங்களாக இருக்கட்டும், எல்லோரையும் அது அடையை விளைந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை ரஹீம் என்கூடிய வார்த்தை. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர் ரஹீமு ஷிஜ்னத்தும் மினல்லாஹ். உறவுகள் இருக்கிறதே, அந்த உறவு அல்லாஹ்வுடைய கருணையினுடைய கிளைகளில் என்றும் ஒரு கிளையாகும். அல்லாஹ்வுடைய கருணையில ஒரு கிணை நமக்கு ஏற்பட்டக்கூடிய உறவுகள் என்பது ஒரு வகையான ஒரு நிலை என்று வைத்துக் கொள்வோம். உடல், அதாவது அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள், மனிதர்கள், அதையெல்லாம் தாண்டி ஒரு நிலை. ரஹீம் என்பது ஒரு நிலை. அது அல்லாஹு தாலாவின் சூரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அது அல்லாஹ்வின் அருட்கொடைகளிலே ஒரு கிளையாகும். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், மன் வஸலஹா வஸலஹுல்லாஹ். யார் உறவுகளை சேர்ந்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சேர்த்துக் கொள்கிறான், தன்னோடு சேர்த்துக் கொள்கிறான். உறவுகளை நாம் சேர்ந்திருந்தால், உடல்வாய் ஜனங்களோடு நாம் சேர்ந்திருந்தால், அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு தஆலா அவன் மகிழ்ச்சி அடைந்து தன்னை ஏற்றுக்கொள்கிறான். வமன் கத்தஅஹா கத்தஅஹுல்லாஹ். யார் அந்த உறவுகளை முறிக்கிறார்களோ, யார் முறிப்பதற்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா பத்தத்தஹு, அவர் அடியோடு அவரை வெறுத்து விடுகிறான். இன்னொரு ரிவாயத்திலே, யார் அல்லாஹ்வினுடைய இந்த உறவை பேணுகிறார்களோ, மன் வஸலஹா வஸல்து, அல்லாஹ் சொல்வதாகவும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஓ மன் கத்தஅஹா கத்தஅதுஹு என்ற ஒரு ஹதீஸும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்றும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பாகி அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா சொல்வதை போன்றும் ஹதீஸுடைய பல பரிணாமங்கள், பல ரிவாயத்துகள் இருக்கிறது. பெருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான நபிகள் நாயகத்தின் நேசமான உம்மத்துகளே, சிந்தித்து பாருங்கள். இந்த விஷயத்தில் நாம் ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று சொல்வார்கள், நம்மை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். யாரை பற்றி நாம் சொல்வதற்கு நமக்கு எவருக்கும் தகுதி இல்லை. இன்ட்ராஸ்பெக்ஷன், ஒரு தற்சோதனை, சத்திய சோதனை நாம் செய்து கொள்கிறோம். அந்த சோதனையை நாம் செய்து பார்க்க, நாம் எப்படி இருக்கிறோம்? யாரும் யாருக்கும் சொல்ல தேவையில்லை, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதனை நாம் உணர வேண்டும். நம்மால் முடிந்தவரை நம்முடைய குறைபாடுகளும் பலகீனங்கள் இருக்கும், அனைத்து குறைபாடுகளையும் அதை ஒத்திவைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்மிடையே, நம் குடும்பங்களுக்கிடையே, சமூகத்திற்கிடையே, நம்முடைய நாட்டிலே நாம் ஒரு நல்ல நிலையை உருவாக்குவதற்குரிய ஒரு முன்னேற்பாட்டை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்வதாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அனர் ரஹ்மான். அல்லாஹ் சொல்றான், நான் ரஹ்மான், நான் அல்லாஹ்வினுடைய ஒரு பெயர்களிலே ஒன்று அனர் ரஹ்மான், நான் ஒரு அளவற்ற அருளாளன். ஓ ஷகத்துலஹா இஸ்மன் மின் இஸ்மி, என்னுடைய இஸ்மிலிருந்து, என்னுடைய பெயரிலிருந்து, என்னுடைய சிஃபத்தில் இருந்து ஒன்றை நான் ரஹீம் என்ற உறவுக்காக நான் கொடுத்திருக்கிறேன்.
ரஹ்மானிலிருந்து வந்ததுதான் ரஹீம், என்னுடைய பெயரிலிருந்து நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இது போன்ற ஒரு வார்த்தையை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு தஆலா பெருமானாருக்கு சொல்லியிருக்கிறான். சுக்கலஹு ரப்புஹு இஸ்மஹு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்கிற பெயரை, பெருமானா ஸல்லல்லாஹுடைய அந்த பெயர் முஹம்மது என்கிற பெயரை அல்லாஹ் தன்னுடைய இஸ்மாகிய அந்த ஹம்திலிருந்து பிரித்து கொடுத்தான், பிளந்து கொடுத்தான் என்று பெருமானார் விஷயத்தில் வந்ததை போன்று ரஹீம் என்று சொல்லக்கூடிய உறவுகள் விஷயத்திலும் அல்லாஹ் அந்த ரஹ்மான் என்ற ரஹமை அதிலிருந்து என்னுடைய பெயரை நான் பிரித்து இதை கொடுத்திருக்கிறேன். யார் அந்த உறவுகளை பேணிக் கொள்கிறார்களோ நான் பேணிக் கொள்கிறேன். யார் அதை துண்டாடுகிறாரோ நானும் அவரை துண்டாடி விடுகிறேன். ரஹம் என்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. அல்லாமா பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற அந்த விளக்கத்தை சொல்லும் பொழுது அந்த ரஹம் என்கிற வார்த்தைக்கு மாத்திரம் எண்ணற்ற கருத்துக்களை சொல்வார்கள். மக்காவை சொல்வாங்க, கர்ப்ப குவளை, தாயினுடைய புனிதமான கர்ப்ப குவளையை சொல்வார்கள். இப்படி எண்ணற்ற அர்த்தங்களை பொதிந்திருக்கக்கூடிய அந்த ரஹமை தான் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா பேண சொல்லுகிறான். அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நன்றாக மனதில் இருத்த வேண்டும். இந்த உலகம் என்பது ஒரு ஃபித்னாவிற்கும் ஃபசாதிற்கும் உரிய இடம், அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் வைத்திருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம், அவருடைய உன்னதமான உறவு அவைகளை தாண்டி நம்மை அழைத்து செல்ல வேண்டும். பெருமானாருடைய நேசம் அதனை தாண்டி நம்மை அழைத்து செல்ல வேண்டும். அந்த நேசம் இருக்கிறதே, அந்த நல்லுறவு இருக்கிறதே, அது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்தும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும். காலம் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை போதித்தே வந்திருக்கிறார்கள். குடும்பத்தினுடைய வாழ்க்கை, ஒரு மனைவி கணவனோடு உள்ள வாழ்க்கை, கணவன் மனைவியோடு உள்ள வாழ்க்கை, அதுபோன்ற உறவுகளின் எல்லா பரிணாமங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முன்மாதிரியை தந்திருக்கிறார்கள். மன வாழ்க்கையில் பெருமானார் காட்டிய அந்த முவாஹாத், அந்த அன்பு, அந்த இணக்கம் நிகரில்லாத ஒரு இணக்கம். அதனை போன்று எல்லா நிலைகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு மத்தியிலே, சமூகங்களுக்கு இடையிலே பெருமானார் காட்டிய அந்த நேச பிணைப்பு இருக்கிறதே, அது சாதாரணமான ஒன்றல்ல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விதமான காலத்தின் ஞானங்களையும் கொடுக்கப்பட்டவர்கள். அன்றும் சரி இன்றும் சரி அவர்கள் ஆலிமுல் கொய்ப், மறைமுகமானவற்றை அறியக்கூடியவர்கள், மறைமுகமானவற்றை காணக்கூடியவர்கள். அவர்கள் ஹாலிர், எங்கும் ஹாதிராக இருக்கக்கூடியவர்கள். நாதிர், பார்வையர், பார்க்கக்கூடியவர்கள். ஓம்னி பொட்டன் என்று சொல்வார்கள். சகலவற்றையும் பொதிந்து கொண்ட ஒரு நிலை, அது அல்லாஹ் கொடுத்த நிலை. அதில் போய் நாம போய் ஆய்வு பெய்றதுக்கு நமக்கு எந்த அவசியமும் இல்லை. அருமைக்குரியவர்களே, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்று நடப்பது என்ன, நாளைக்கு நடப்பது என்ன, என்ன நடக்கப்போது எல்லாம் தெரியும் தானே. நேற்று இருந்ததை போன்று இன்று நாம் இல்லை, இன்று இருப்பதை போன்று நாளை எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னென்ன நிலைகள் ஏற்படும், இன்னென்ன மனிதருக்கு இன்னும் ஏற்படும் என்பது அனைத்தையும் உணர்ந்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய வரலாறு நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய அந்த வரலாறு நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் மிக தாமதமாக இஸ்லாத்திற்குள்ளால் வருகிறார்கள். ஹிஜ்ரி 8 வருகிறார்கள். 2 ஆண்டுகள் பெருமானாரோட சுஹபத். ஆனால் எப்படி வந்தார்கள் தெரியுமா? மக்காவினுடைய வெற்றியின் போது எல்லோரும் பெருமானாரை சந்திக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய சகோதரர் வருகிறார் அவரிடத்திலே, வலீத் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். பெருமானார் கேட்கிறாங்க, ஐன ஹாலித், ஹாலித் எங்கே இருக்கிறார்? ஹாலித் வலி கேட்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. பத்ரில் பெருமானாருக்கு எதிராக, உஹதில் பெருமானாருக்கு எதிராக, ஹந்தக்கில் பெருமானாருக்கு எதிராக நின்ற ஹாலித் இப்னு வலீதை பெருமானார் கேட்கிறார்கள். பெருமானாருக்கு தெரியும் ஹாலித் இப்னு வலீத் கையிலே ஒரு வெற்றி இருக்கிறது என்பது பெருமானாருக்கு தெரியும். எனவே அந்த நேசபாசத்தோடு கேட்கிறார்கள், ஐன ஹாலித் என்று கேட்கிறார்கள். அந்த வலீத் என்ன செய்கிறார்? கடிதம் எழுதி வச்சுட்டு வந்துடுறார். தம்பி, உன்னை நான் தேடினேன், நீ கிடைக்கல, நாயகம் உன்னை தேடினாங்க,
உடனே அவர் துடிச்சிட, நான் என்ன தேடினாங்களா என்று ஓடோடி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாமா தஹபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வரலாற்றை தங்களுடைய சீரத்துல் அலாமில் இந்த தன்னுடைய வரலாற்று கிரந்தத்திலே சீர் அலாமுன் நுபலா என்கிற கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். சுயூத்தி இமாம் அவர்களும் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் எல்லோரும் இதை பதிவு செய்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, நிறைவிற்கு வருகிறேன். கால அவகாசம் மிகவும் சொற்பமானது. அல்ஹம்துலில்லாஹ், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய, அவர்களை நிம்மதிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சமூகமாக நம்ம உருவாக்குகிறோம் என்று சொன்னால் பெருமானாரிடத்திலே நம்மை நாம் ஒப்படைக்க வேண்டும். அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி சொல்வதை போல, ஹி முஹம்மத் சே வஃபா தூனே, அல்லாஹ்வின் ரசூல் இடத்திலே நீ உன்னை ஒப்படைத்து விடு, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே உன்னை நீ ஒப்படைத்து விடு. ஹம் தேரே, அப்படி ஒப்படைத்து விட்டால் அல்லாஹ் சொன்னா உன்னுடையவனா ஆகி விடுறேன். அல்லாஹுடைய நேசராகிய பெருமானாரை நீ நேசித்தால் அவரை ஒப்படைச்சேன்னு சொன்னா நான் உன்னுடையவனாக நான் ஆகிவிடுகிறேன். ஏ ஜஹான் சீஸ் கியாக, இந்த உலகத்தின் பொருள் என்ன இருக்கு? இந்த உலகத்தின் பொருள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய பொருள். ஆனால் லௌஹோ கலம் தேரேஹே, உன்னுடைய விதிவசத்தை எழுதக்கூடிய லௌகும் கலமும் உன்னுடைய கரத்தில் வந்துவிடும் எப்பொழுது நீ பெருமானாரிடத்திலே உன்னை ஒப்படைத்து விட்டால் என்று சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அருமைக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை வசந்தங்கள் அனைத்தையும் நாம் பெருமானிடத்தை ஒப்படைத்து விடுவோம். வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலையில் அல்லாஹ் அமைப்பதை நாம் துஆ செய்வோம். அருமைக்குரியவர்களே, ஒரே ஒரு சிறிய விஷயம், இன்று புனிதமான துஆ தினம். அல்ஹம்துலில்லாஹ், அருமையான என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரரும் என்னுடைய பாலிய நண்பரும் மிக சீதேவியான ஒரு குலப்பிள்ளையும் இன்று இந்த துஆவை ஓதப் போகிறார்கள். உள்ளத்தாலும் உள்ளமையாலும் மிகவும் சீதையான பரிசுத்தமான ஒரு ஆலிம் பெருந்தகை இங்கே இந்த துஆவை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அவர் 40 பேர் ஒருவராக இருந்தாலே அவரே மக்பூலுக்குரியவர், அவர் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய ஆள். அவரே இப்போ துஆ ஓதுறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம், நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அவர்கள் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும், என்னென்ன துஆக்களை எல்லாம் நாம் கேட்க சொல்லியிருக்கிறோம் அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. நம்முடைய கல்புகளிலே ரஹம் என்று சொல்லக்கூடிய இரக்கத்தை போடுவானாக. முவாகாத் என்று சொல்லக்கூடிய ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய மஹப்பத்தை போடுவாங்க. இன்று நாம் பிரிவதற்கு முன்னால் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய உறவுகளிலே ஏதாவது சஞ்சலம் இருந்தால் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வின் ரசூலிற்காக ஆலிங்கனம் செய்யக்கூடிய மேலான பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக என்கிற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.